மூணாவது நாள் இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 157 பாயிண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்கு. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -3ல இருக்கு. ரொம்ப ரேராக இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 வாரம் இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்லி. நேற்று வீடியோவில் ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தேன். மார்ச் 31 அன்னைக்கு எக்ஸ்பைரின்னு சொல்லியிருந்தேன். மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு. ஸோ மார்ச் 30 அன்னைக்கு தான் எக்ஸ்பைரி. ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் நவமியும் வருது. ஸோ அன்னைக்கும் லீவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய லீவுகள் இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுதுன்றது. இன்னைக்கு மூணாவது நாள். இன்ஃபேக்ட் நீங்கள் மண்டே அன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா 190 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நான் பேசுகிறேன். நேற்று 183 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி 157 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ஸோ க்ளோஸாக அரௌண்ட் 600 பாயிண்ட்ஸ் பக்கமாக ப்ளஸ் ஆகிருக்கு. 600ல் அபவுட் 550 பாயிண்ட்ஸ் இஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாக்ட் லோவில் நம்ம பிடிச்சிருக்கிறோம். அண்ட் அடுத்த 3 days 600 பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்துருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை 900 to 1200 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 23,774. நம்ம எதிர்பார்க்குறது 24,130 150 to 180 worst scenario. இது 38% retracement and worst scenario upside we can expect 24,550 560. அது 50% retracement. எந்த retracement? February 3rd high. ட்ரம்ப் டீல் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார்ல, அந்த ஹையில் இருந்து ரீசெண்ட் லோ, ஃப்ரைடேயோட லோக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரிட்ரேஸ்மெண்ட், ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டில் 38% 24,170 வருது. அண்ட் 50% ரிட்ரேஸ்மெண்ட்டு ஆல்மோஸ்ட் 24,550 பக்கமாக வருது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. 3 நாள் மேலே ஏறி இருக்குது. நாளைக்கு மேபி ஒரு சின்ன டிப்பு இருக்கலாம். சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாகவும் இருக்கலாம். 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, ரீசெண்ட் லோ, ஃப்ரைடேயோட லோ வேவ் 3 மார்க் பண்ணி வேவ் 4க்கு மேலே போயிட்டுருக்கு. வேவ் 4 சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் அந்த 24,170 வரைக்கும் டச் ஆகணும் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் 25% ரிட்ரேஸ்மெண்ட், மார்க்கெட் பயங்கர நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த லெவல் வரைக்கும் கொஞ்சம் 25% 38% வரைக்கும் போகணும், இல்லை 24-25% வரைக்கும் போயிட்டு கீழே விழுவலாம். ஸோ நாளைக்கு ரொம்ப க்ரூஷியல் டே. பெருசாக நாளைக்கு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் வேவ் 4 முடிக்கல. ப்ரைஸ் டார்கெட் மேபி அச்சீவ் ஆகிருக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ப்ராப்ளி 38% வரைக்கும் ஆகலாம். அண்ட் 50%க்கு மேலே போச்சுன்னா ப்ராபபிள் மே சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு சைடு வச்சிங்க. இன்னொன்று சைடு, நாளைக்கு பெருசாக மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆஸ் ஆஃப் நவ் கண்ணுக்கு தெரியல. பட் 2 விதமாக இருக்கலாம். ஒன்று, டோஜி மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ஸ் கொடுக்கலாம், டைரக்ஷன்லெஸ். ஃப்ரைடே இன்னைக்கு சார்ட் என்ன பார் வந்துச்சோ அது மாதிரி ஒரு இன்டிசைசிவ்னஸ் வரலாம் நாளைக்கு. இல்லை நாளைக்கு பெருசாக கீழே விழுகலாம், இல்லை மேலே தூக்கி டாப்பிங் டெயில் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இன்றைக்கும் எடுத்துங்க, நேற்றும் எடுத்துங்க, 2 நாளும் வால்யூம் இல்லாத மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ், நிறைய 1-2 இல்லை, நிறைய ஸ்டாக்ஸ் கீழே உளுந்ததுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் க்ளோஸ்ட் அபவுட் நிஃப்டி 50 ஆகட்டும், நிஃப்டி நெக்ஸ்ட் ஆகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் மோர் தென் 50-60% புல் பேக் ரேலி தான் நடந்துட்டுருக்கு. ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட், புல் பேக், வி கால் இட் அஸ் எ கவுண்டர் ட்ரெண்ட். அந்த கவுண்டர் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. கவுண்டர் ட்ரெண்ட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு கீழே விழுவோம். நிறைய பேர் கவுண்டர் ட்ரெண்ட் ஆகட்டும் ஆர் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகட்டும், தே ஒன்லி டாக் அபவுட் ப்ரைஸ், ரைட்? ப்ரைஸோட சேர்த்து டைம் டார்கெட்டும் இருக்குது. ஸோ டைமும் வி நீட் டு ஒர்க். என்னைக்கா எதாக இருந்தாலும் என்ன வால்யூம் இருக்கோ அந்த வால்யூம்க்கு டவுன் சைடு இருக்கும். பட் டைம் வேல்யூ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைம் வேல்யூ ப்ராபப்ளி முடியல. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் எக்ஸ்டெண்டட் வேவ் 3 போகலாம் ஆர் டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமா கீழே விழுவலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, நம்ம கொடுத்துருக்க டார்கெட் 21,170 180 அந்த ஜோன். somewhere close to about June end or July first week. இதுதான் டார்கெட். ஸோ டைம் கரெக்ஷன்ஸ் நிறைய பாக்கி இருக்குது. ஸோ இந்த டைம் கரெக்ஷன்ஸ்னால நிறைய பேர் ட்ராப் பண்ணோம்ல. ஸோ உங்களை எல்லாத்தையும் வார சொல்லி உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எக்ஸிட் பண்ணும். அண்ட் இப்போயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 2 days போனதுக்கே ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே போயிருக்கு. ஏன் எப்படி தெரியும்னு சொன்னால், ஒன்று டேட்டாஸ் நம்ம பார்க்குறோம்.
ஸோ எவ்வளோ டெலிவரி ஆயிருக்குன்றது நம்ம பார்க்குறோம். நிறைய கிளைண்ட்ஸ் ஃபோன் பண்ணி வர கேட்குறாங்க வாங்கலாமான்னு. ஐயா வெயிட் பண்ணுங்கள், யூல் கெட் ஆப்பர்ச்சுனிட்டின்றது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து நேராக மேலே போயிடுச்சுன்னா போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வரட்டும், அந்த கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மேலே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 2-3% இல்லை 5% மேலே ஏறுறதுனால ஒன்றும் பெருசாக மிஸ் பண்ண போகிறது கிடையாது. யாருமே உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் லோவில் வாங்குறதுக்கும் இல்லை எக்ஸாக்ட் ஹையில் விற்கிறதுக்கும் யாரும் வந்து உங்களுக்கு ட்ரோஃபி கொடுக்க போகிறதில்ல. அந்த ட்ரோஃபியை வச்சுட்டு ஒரு கண்ட்ராயும் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ரைட்? நம்மளுக்கு வேண்டியது வந்து எண்ட் ஆஃப் த இயர் ROI என்ன இருக்குது, CAGR என்ன இருக்குது. ரைட்? ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது, ஆனுவல் காம்பவுண்டிங் ரிட்டர்ன் என்ன இருக்குது, இது 2 தான் நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ மீதி எல்லாமே வந்து ஊர் கதைக்கு வேணால் நம்ம நல்லா இருக்கும். இப்போதைக்கு ஏன் கான்ஃபிடென்ஸ் லெவலில் சார்ட்டை பார்த்ததில் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. அகெயின் நீங்கள் உள்ளே போய் ட்ராப் ஆகிடாதீங்க. இட்ஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு ஹவவர் வேல்யூபிள் ஸ்டாக் இருக்கட்டும், தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்க. இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து கொடுக்க முடியும். HDFC பேங்க்கே எடுத்துங்களா, லாஸ்ட் 50 மந்த்ஸில் லாஸ்ட் 50 மந்த்ஸில் வந்து என்ன அச்சீவ் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் நில் ரிட்டர்ன். 50 மந்த்ஸ்ன்றது 4 வருஷம் நில் ரிட்டர்ன். ரைட்? ஒரு சின்னோண்டு ஒரு 3-4 மாதம் அப்படி மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. எல்லாரும் வந்து சொல்லலாம் HDFCயும் HDFC ஹவுசிங் லோன் டிவிஷனும் வந்து மர்ஜ் பண்ணாங்க, அதில் இருக்க இஷ்யூ. அதெல்லாம் இருக்கட்டும்பா, அதெல்லாம் அவங்களோட பிரச்சனை. என்னைக்கு இந்த வண்டி கிளம்புதோ அன்னைக்கு உள்ளே ஏறலாம். நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டு நோ ரிட்டர்ன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துங்க, லாஸ்ட் 60 மந்த்ஸாக நில் ரிட்டர்ன். ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னோம், இந்த ஆட்டம் முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் 20-25 வருஷம் இட் ஹஸ் கிவன் அ ரிட்டர்ன். ரைட்? It needs price correction. It also needs time corrections. Price corrections at least 38% கீழே வரணும். டைம் கரெக்ஷன்ஸும் வேணும். இப்போ தான் 5 வருஷம் முடிஞ்சிருக்கு. எத்தனை வருஷம் ரேலி போச்சு? ஆல்மோஸ்ட் 25-30 வருஷம் ரேலி போச்சு. கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் வேணும்ல. அதுக்கப்புறமா தான் ஃபர்தர் ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரி டாடா கெமிக்கல்ஸ் நீங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள், மந்த்லி சார்ட் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 48-50 மந்த்ஸ் வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு? நில் ரிட்டர்ன். இஸ் டாடா கெமிக்கல் பெஸ்ட் கம்பெனி? எஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி. ஏஷியன் பெயிண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் கம்பெனி. மார்க்கெட் ஷேரில் ஆல்மோஸ்ட் 60% வச்சிருக்கிற ஒரு கம்பெனி, நம்பர் 1 கம்பெனி. பட் நில் ரிட்டர்ன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே வந்து ஒரு ரேலி கொடுத்துச்சுன்னு சொன்னால் இந்த நில் ரிட்டர்ன் பீரியடில் நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்குமா ரீஎன்டர் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் வரலாட்டினாலும் 5 வருஷத்துக்கான வட்டி போச்சு. ஸோ இது மனசில் வச்சுக்கிட்டு எப்பயுமே வந்து எக்ஸிட்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் பண்ணிவிட்டு இல்லை ரீவேல்யூவேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிளும் என்னால் கொடுக்க முடியும். 2020 விட்டுருங்க, 2021 or 22 இல்லை இருக்கிற நம்பர் 1 மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸில், அது வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், நம்பர் 1 எடுத்துங்க. 23ல் நம்பர் 1 எடுங்க, 24ல் நம்பர் 1 எடுங்க, 25ல் நம்பர் 1 எடுங்க, 26ல் நம்பர் 1 எடுங்க. சரியா? 5 வருஷத்துக்கான டேட்டாஸ் நீங்கள் எடுங்க. 1 2021ல் இருக்கிற நம்பர் 1 இருந்தது, இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி 22ல் நம்பர் 1 இருந்தது, இன்றைக்கி என்ன பொசிஷனாக இருந்துச்சுன்னு பாருங்கள். 2025ல் நம்பர் 1 இருந்தது, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கே இருந்துச்சுன்றதை நீங்கள் பாருங்கள். அப்போ ஒரே ஒரு விஷயந்தான் வந்து மார்க்கெட்டில் ரியாலிட்டிஸ் வருது. என்ன ரியாலிட்டிஸ்ன்னு சொன்னால் அசெட். ரைட்? பணம் ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு மூவ் ஆகுது. உங்களோட CAGR, உங்களோட ஆனுவல் காம்பவுண்டிங் வந்து 12-15% வேணுமா, இல்லை 18-24% வேணுமா, இல்லை 24-30% or 40% வேணுமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு திறமை இருக்குது. ஐம் நாட் ட்ரைங் டு சே தட் எக்ஸாக்ட் பாட்டமில் பிடிங்கன்றது. உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பணம் எந்த செக்டாருக்குள்ளே போயிட்டுருக்குன்றது நம்ம பார்க்குறது வந்து புத்திசாலித்தனம். மறுபடியும் நான் கொடுக்குற ஒரே எக்ஸாம்பிள் வந்து 23-24ல் ஸ்மால் கேப்பில் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் மாதிரி வேறு எந்த ஸ்டாக்ஸுமே வந்து கொடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி 6-7 வருஷம் வந்து சும்மா டம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த 2 வருஷத்தில் வந்து இட் கேவ் ஆல்மோஸ்ட் அபவுட் 5x 6x, சில இதெல்லாம் 10x ரிட்டர்ன் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ஸ்டாக் இருக்குது, அந்த 100 ஸ்டாக்கில் எத்தனை ஸ்டாக் வந்து இது மாதிரி போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறேன்றது அதெல்லாம் கரெக்டு. ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸில் எந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆக போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். நேற்று கொடுத்த எக்ஸாம்பிள் தான். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ரீசெண்டாக கூட நான் வந்து ஒரு சில அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா
டாப் பர்ஃபார்மிங் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரு 50 ஸ்டாக்கில் ரைட் 50 ஸ்டாக்கில் வந்து ஒரு 2 இல்லை 3 இல்லை 4 ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு சொன்னால் மேலே தூக்கிட்டு போயிடும் அந்த ஃபண்டை. அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு எது டாப் பர்ஃபார்மாக இருந்துச்சு அது மட்டமாக இருக்கும். எட்டர்னல் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் 2024 and 25 எட்டர்னல் கேவ் அ பியூட்டிஃபுல் ரிட்டர்ன். சார்ட்டை போய் பாருங்கள், ஜொமேட்டோ குரூப் ரைட். ஆனால் லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து என்ன கொடுத்துருக்கு, எக்ஸிட் பண்ண வேண்டியதான். இட் ஹசன்ட் கிவன் எனி ரிட்டர்ன்ஸ். லார்ஜ் கேம் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு உள்ள என்ன இருக்குது, செக்டர் அனாலிசிஸ் இஸ் ஒன் மோர் திங் ரைட். அது வந்து ப்ராடர் பிக்சர். ஆனால் அதுக்குள்ள மைக்ரோ பிக்சர் என்ன, ஸ்டாக் அனாலிசிஸ். அந்த ஸ்டாக் அனாலிசிஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க, இன்னைக்கு எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த லெவலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களோட ஏஇஎம் ஏன்ட்ட வந்து 100 கோடிக்கான ஏஇஎம் இருக்குது, இதுதான் வந்து பேசிகிட்டு இருக்காங்களோ இல்லையா. இது மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபண்டில் இருந்து மூவ் பண்ணுங்க, இந்த ஃபண்டுக்கு வாங்க, இல்லை நீங்கள் மொத்தமாக எக்ஸிட் பண்ணி வெளியில் உட்காருங்க அதுக்கப்புறமா ரீஎன்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க எத்தனை ஃபண்ட் அட்வைசர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆர் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நில் ரைட். கேரண்டியாக நான் சொல்ல முடியும் நில்லாக தான் இருக்கும். அப்படி இருக்குன்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட ரிட்டர்ன்ஸை காப்பாற்றுறதுக்கு வழி பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் நாட் சே, அவங்க சொல்ல முடியாது வெளியில் வா அதுக்கப்புறமா ரீஎன்டர் பண்ணும் ரைட். அவங்க வந்து லாங் டேர்ம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன், பிகாஸ் அவங்களோட ஏஇஎம் போகும். அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்பயுமே வந்து சொல்ல மாட்டாங்க மார்க்கெட் கீழே விழுவ போகுதுன்னு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போயும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, 11% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்னு. டிசம்பர் மாதம் நவம்பர் மாதமே சார்ட் சொல்லிடுச்சு கீழே விழுவ போகுதுன்றது. எத்தனை பேர் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்க 10% கரெக்ஷன் வருது, வெளியில் வரதா இருந்தால் வெளில வந்துடுங்க அதுக்கப்புறமா ரீஎன்டர் பண்ணிக்கலான்றது எத்தனை பேர் சொன்னாங்க. அண்ட் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, உலகத்தில் இருக்கிற டாப் மார்க்கெட் எடுத்துங்க, இந்தியா ஒரு சைடு வைங்க, S&P 500 US எடுத்துங்க, கேக்ஸு டாக்ஸு கொரியா சைனா இந்தோனேஷியா ஜப்பான், இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் வாஸ் இந்தியா. இந்தியா வந்து எனிவே பிட்வீன் 10 to 11% வந்து டவுன் ஆகிருக்கு இன் லாஸ்ட் 1 month. இன்ஃபேக்ட் நிஃப்டியை ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12.5% வந்து கீழே விழுந்திருக்கு. வேறஸ் US வந்து 6% தான் விழுந்திருக்கு. வேர்ஸ்ட் சினாரியோ சில கண்ட்ரீஸ்லாம் வந்து ப்ராபப்ளி 8% தான் கீழே விழுந்திருக்கு. இந்தியா இஸ் அ வேர்ஸ்ட் பர்ஃபார்மர். ஏன், நம்ம வந்து ஆயில் டிபெண்டன்ஸில் இருக்கிறோம் அண்ட் ஆயில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு. டாலர் டேர்ம்ஸில் மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, டாலர் டேர்ம்ஸில் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாயிருக்கு. ஏன்னு சொன்னால் நம்மளோட ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. ருப்பி டிப்ரிஷியேட் ஆகி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து சக்திகாந்த் RBI கவர்னர் வந்து ஆல்மோஸ்ட் 3.5 வருஷம் ருப்பியை வந்து அந்த ரேஞ்சிலே வச்சுக்கிட்டு இருந்தார். எப்பயுமே அந்த ஒரு ரேஞ்சை வந்து உடச்சிச்சின்னு சொன்னால் பெரிய லெவலில் மூவ் வரும்ன்றது நம்ம ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். நிஃப்டி 11 days ஒரு ரேஞ்சில் இருந்ததுக்கே 1000 பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ 80 to 82 இந்த ரேஞ்சில் வந்து 3 வருஷம் தலைவர் வச்சுருந்தா அந்த லெவலை உடைக்கும் போதும் அது டவுன் சைடாக இருக்கட்டும் இல்லை அப் சைடாக இருக்கட்டும் பெரிய மூவ் வரதானே செய்யும். நீ என்ன தான் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணாலும் அந்த எஃபிஷியன்சி லெவல், இட் இஸ் நாட் சேயிங் தட் இப்போ இருக்கிற கவர்னர் நல்லா பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த கவர்னர் வொலட்டாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார். கண்ட்ரோல் வந்து ஃபர்தராக கண்ட்ரோல் பண்ண முடியாது. டெக்னிக்கலாக எப்படியா இருந்தாலும் 11-12 மாதத்துக்கு மேலே நீ கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் வெடிச்சு தான் ஆகணும். அண்ட் தட் இஸ் வாட் ஹேப்பன். 82ல் இருந்து இன்றைக்கி 93 வந்து நம்ம டச் பண்ணியிருக்கிறோம். 93 டச் பண்ணல, 92-30 92-50 வரைக்கும் நம்ம டச் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த லெவல் வந்து வரும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். இந்த லெவலில் ஸ்டெபிளைஸ் ஆனாவே போகும். இந்த லெவலில் ஸ்டெபிளைஸ் ஆகட்டும், இல்லை ருப்பியை வந்து ரியல் வேல்யூவில் வந்து டச் ஆகட்டும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணதோட நிறைய எக்கனாமிக்கல் அண்ட் ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோ எப்படி மேனேஜ் பண்ணணும் ஆர் கைடன்ஸ் மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், இட்ஸ் அ ட்ராப். ஐடி செக்டர்ஸ் எதுவுமே வந்து மேலே போகல. பேங்கிங் செக்டர் இஸ் நாட் லுக்கிங் குட். இது எல்லாமே வந்து இட் இஸ் அ ட்ராப்பாக தான் இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரியுது. ப்ராபப்ளி 2-3 ஸ்டாக்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது அண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, போகுன்றது நம்ம சொல்ல. ஞாபகம் வச்சுங்க, ஓவரால் சென்டிமெண்ட் நெகட்டிவ் இருக்கும் போதும்
டவுன் சைடுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குன்னு தான் நம்ம பேசிக்கணும். ஸோ இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அர்த்தம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு. கோல்டு அண்ட் சில்வர் ரைட் நவ் இதை பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 99 பாயிண்ட் அந்த 3.4 or 4.5 அந்த லெவலில் இருக்குது. ஸோ அந்த இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் கோல்டு வந்து பெரிய லெவலில் விழுந்திருக்கு. 2.3% வந்து கீழே விழுந்திருக்கு. சில்வரும் அதே மாதிரி 2.4% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. ருப்பி டேர்ம்ஸில் நம்ம வந்து சில்வர் கோல்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நேற்றுலாம் வந்து 16,100 இருந்தது கோல்டு. 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருந்த ரேட்டை வந்து ரைட் நவ் 15,800 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 300 350 வந்து கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,54,000 55,000 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஜிஎஸ்டியோட 999 குவாலிட்டி சில்வர். ருப்பியை பொறுத்த வரைக்கும் பயங்கர வீக்காக இருக்குது. 92 rupees 70 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் 76 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் நம்ம பேசினோம் 50-55 தான் போச்சு. ருப்பி வந்து அதுக்குள்ளே டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ ஈஸியாக டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து நம்ம பார்க்குறது வந்து ருப்பி டிப்ரிசியேஷன், எஃப்ஐஐஸ் பணத்தை உருவிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கும் இந்தியா விக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 22-23 பக்கமாக இருந்தது வந்து இன்றைக்கி 18.72 இருக்குது. இன்றைக்கும் வந்து 5.4% வந்து கீழே விழுந்திருக்கு. எஃப்ஐஐ டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. இந்த ப்ரோக்ராம் வந்து பிஃபோர் 6 o'clock ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த டேட்டாஸ் வரல. என்ன நேயர்களே, இன்றைக்கி ஓவராலாக உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நான் வந்து கொடுக்குறேன். இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு அஸ்ட்ராலஜி அண்ட் ஆல்மோஸ்ட் அபவுட் 100-150 இயர்ஸ்க்கான டேட்டாஸ் வச்சு நம்ம சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.